அன்பில் இனியவர்களே, அந்தோணியாரும் ஆலய சுவரும். ஆலயத்தின் சுவர் இரண்டாக பிளந்தது. ஒரு நாள் திருப்பலி வேளையில் சபை மேலாளர் அந்தோணியாருக்கு தோட்டத்தில் நீ இன்று வேலை செய்ய வேண்டும் என்று கட்டளையிட்டார். திருப்பலிக்கான ஆலயத்திற்கும் செல்ல வேண்டும். அதே சமயத்தில் மேலாளரின் உத்தரவுப்படி தோட்டத்திலும் வேலை செய்ய வேண்டும். என்ன செய்வது என்று ஆதங்கப்பட்டார், கலங்கினார் கோடியற்புதர் அந்தோணியார். மண்வெட்டியை எடுத்துக்கொண்டு தோட்டத்திற்கு சென்றார். மண்வெட்டியை எடுத்து கொத்த ஆரம்பித்தார். அப்பொழுது நடுப்பூசை நற்கருணை எழுந்தேற்றம் வந்தது. அவருக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. அவருடைய இதயமும் அங்கு இல்லை. என்னுடைய ஆயனை நான் பார்க்க முடியவில்லையே, நற்கருணை எழுந்தேற்றத்தில் நான் அவரை சந்திக்க முடியவில்லையே, என் ஆண்டவரே என் ஆயனே என்று அவரை போற்றி புகழ முடியவில்லையே என்று ஆதங்கப்பட்டு கலங்கினார். அந்த நேரத்தில் என்ன ஆச்சரியம்! ஆலயத்தின் சுவர் இரண்டாக பிரிந்தது. இஸ்ரேல் மக்கள் செங்கடலை கடக்கும் போது செங்கடல் எவ்வாறு இரண்டாக பிரிந்ததோ அப்படியே ஆலயத்தின் சுவர் இரண்டாக பிரிய மண்வெட்டி கொண்டிருந்த அந்த இடத்திலேயே அந்த மண்வெட்டியை போட்டுவிட்டு முழந்தால் படியிட்டு நற்கருணை நாதரை என் ஆண்டவரே என் தேவனே என்று ஆராதித்து வணங்க ஆரம்பித்தார் கோடியற்புதர். ஆராதனை முடிந்ததும் பழையபடி ஆலயத்தின் சுவர் மீண்டும் மாறியது. நம்மில் நற்கருணை நாதரை அந்தோணியாரை போல நினைத்து ஜெபிப்போம், ஆசீர் பெறுவோம்.